அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் இள புகழேந்தி அவர்கள். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. இப்ப ஒன்றிய அமைச்சர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. தொடர்ந்து தமிழ்நாட்டை நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர் திமுகவை வீழ்த்தி விடுவோம் என்று பேசி பல்வேறு குற்றச்சாட்டுகளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல் வைக்கிறாங்க. ஆனால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு வருகிறது என்பதை மக்களோடு மக்களாக முதலமைச்சர் பங்கு பண்ணி ஆற்றி வருகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக எளிதில் வீழ்த்தி விடுவோம் என்பது போல அவர் பேசி வருகிறாரே, உங்களது பார்வை? அமித்ஷா என்ற நபர் பேசியதைத்தான் இப்ப நீங்க சொல்றீங்க. அடிக்கடி அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போறார். அமித்ஷாவுடைய நோக்கம், அமித்ஷாவினுடைய எண்ணங்கள், அது எங்கெங்க எப்படி எப்படி வளைஞ்சு போகுது, தமிழ்நாட்டுல யார் யார தன்னுடைய எல்லைக்குள்ள கொண்டு வராங்க, கோடிக்கணக்கில் பணத்தை இறைச்சி ஆட்களை விலைக்கு வாங்குற மாதிரி கட்சிகளை விலைக்கு வாங்குவது என்பதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாருக்கும் சாதாரண மக்களுக்கே தெரியும். அதுக்கு ஆதாரமா சொல்லணும்னா, ஏடிஎம்கே கூட கூட்டணி பேச வரக்கூடிய அமித்ஷா துக்ளக்கு குருமூர்த்தி வீட்டுல போய் 1 மணி நேரம் உட்கார்ந்துட்டு வர்றாரு. குருமூர்த்தி RSS. ஆக RSS தலைமையில் இருக்கிற குருமூர்த்தி தான் உண்மையிலே தமிழ்நாட்டில் பிஜேபியை ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு நபர் என்பதையும் நாம புரிஞ்சுக்க முடியுது. ஆக சதி திட்டங்களை திரைமறைவுக்குள்ளாக நிறைய போட்டுட்டு வெளியில சும்மா ஆக்ட் பண்ணிக்கிட்டு நடிக்கிறாங்க. அமித்ஷா எப்படிப்பட்டவர்னு தெரியும். ஏன்னா அமித்ஷா சொன்னா அப்படியே எல்லாம் ஆகா போகன்றதெல்லாம் உலகத்துல கிடையாது. ஏன்னா அமித்ஷா கோத்ரா கலவரம் நடைபெற்ற போது, கோத்ரா கலவரம் ரயில் விபத்து, அந்த கோத்ரா ரயில் நிலையத்தில் நடைபெற்ற அந்த கொடூரமான கலவரத்தில் எவ்வளவு பேர் செத்தாங்க, என்னென்ன கொடுமைகள் நடந்தது. அந்த கலவரத்தில் ஒன் ஆஃப் தி அக்யூஸ்ட் அமித்ஷா. ஒரு அக்யூஸ்ட் அமித்ஷா இந்திய துணைக்கண்டத்தின் இன்னைக்கு உள்துறை அமைச்சர். அந்த லட்சணம் தான் இந்த அழகுல இருக்கு. ஒரு அமைச்சராகவே ஆக்கி இப்ப கொண்டு வந்தா அவரு தமிழ்நாட்டை சுத்தராராம். தமிழ்நாட்டுல திராவிடத்தை வீழ்த்தணுமா, திமுகவை வேறுடி மண்ணுமா இழுத்தணுமா, அதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்யறாராம். அதற்கு கூட்டம் கூட்டுவதும் பேச்சு பேசுவதும் சில பேரு அதுக்காக கருத்துக்கள் சொல்வதுமா இருக்கிறாங்க. ஏன்னா சொல்றது எல்லாமே பொய், பேசுவது எல்லாமே பித்தலாட்டம். எதையாவது ஒண்ணு அமித்ஷா நம்முடைய தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டு மக்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு நாம ஒண்ணு அதிகமா கேட்கல. நம்முடைய முதலமைச்சர் தெளிவா கேட்கிறாங்க, நீ எதை வேணாலும் செய்யாம எப்படி வேணா போயா, ஆனால் எங்கள் வீட்டு பிள்ளைகளின் கல்வியில ஏன் கால வைக்கிறேன், ஏன் அந்த கல்வியில மண்ணை போடுற வேலையை பாக்குற. 2152 கோடின்றது என்ன விஷயம்? தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறைக்கு யூனியன் கவர்மெண்ட், உன் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை ஏன் கொடுக்கல, ஏன் நிலுவையில நிறுத்தி வச்சிருக்கேன்னு கேட்டா பதிலே இல்லை. இங்க திமுக அரசை தாக்கக்கூடிய நபர்களும் அதை வாங்கிட்டு வரணும்ல. இங்க ஆளுநர் என்ற பேர்ல ஒரு RSS ரவி இருக்கிற நபரும், இங்க இருக்கிற 420 மலைன்னு சொல்லக்கூடிய ஒரு முன்னாள் பாரதிய ஜனதாவுடைய தலைவராக இருந்த பேசிஸ்ட் ஒரு நபரும், இன்னும் தமிழுக்கே அவமானமான தமிழ் இம்சையும், இவைகள் எல்லாருமே என்ன செஞ்சிருக்கணும், கல்விக்காக நீ ஏன் நிறுத்துனீங்க, அதை கொடுங்க, அப்பதான் நான் தமிழ்நாட்டு மக்களை போய் பார்க்க முடியும், அது போய் பேசிட்டு வரணும். அதுவும் கிடையாது. கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதியும் கொடுக்கல. எல்லா இடத்திலையும் பெண்டிங். தமிழ்நாடுனா கீழடி ஆய்வா தமிழரின் தொன்மையை சொல்கிறது, உலக நாகரிகத்திற்கே முதல் நாகரிகமா தமிழன் வந்துருவான் போல் இருக்கு அப்படின்னு அதையே ஊத்தி மூடுற, அதையே அங்கீகரிக்க மறுக்கிற, அதை செய்து கொடுக்கணும்னு சொல்லி இங்க இருக்கிற கும்பல் பேசலாம். அதெல்லாம் பேசுறது கிடையாது. ஆக மொழியாக இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளின் கல்வியாக இருந்தாலும் சரி, தமிழர்களின் வரலாற்று நாகரிக பண்பாடாக இருந்தாலும் சரி, பிஜேபி ஒட்டு மொத்தமா மறைக்குது. மறைச்சிட்டு மேல நடிக்குது. அப்படி நடிக்கிறதுக்கு அமித்ஷா இங்க திமுகவின் மீது குற்றம் சொல்கிறார். இது திராவிட முன்னேற்ற கழகத்து மேல ஊழல் குற்றச்சாட்டுலாம் சொல்றாரு. ஊழல் பெருச்சாளிகள் இவர்கள் தான். இவங்களுடைய ஊழல், இவங்களுடைய கையாளத்தனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, PM கேர் ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்கு, பிரதமர் நிவாரண நிதினு. அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் பிரைம் மினிஸ்டர்ஸ் PM கேர் ஃபண்டுனா இந்தியா துணைக்கண்டம் முழுவதும் நிவாரணம் கொடுக்கறதுக்காக அது வசூல் பண்றது. அதுல வெளிநாட்டினுடைய மூலதனம் மற்றும் உள்ள கம்பெனிகள்லாம் கூட அதுல பணம் கொடுப்பாங்க. இப்படி இருப்பது எப்பொழுதுமே வெளிப்படையா தெரியும். ஆனால் நரேந்திர மோடி வந்ததற்கு பிறகு
பிஎம் கேர் ஃபண்டை கேட்டா என்ன எதுனா தகவல் இல்லை. எவ்வளோ அதுல எத்தனை கோடி இருக்கு, எத்தனை ஆயிரம் கோடி மறைஞ்சிருக்கு, எத்தனை ஆயிரம் கோடி எடுத்திருக்கீங்க, என்ன செலவு பண்ணீங்கன்னா கிடையாதுன்ட்டான். அப்ப பிஎம் கேர் ஃபண்டுன்ற அளவுல இந்திய துணைக்கண்டத்து மூலமா உலகம் முழுவதும் கலெக்ஷன் பண்ணி இப்ப கோயில் கட்டுறதுக்காக கலெக்ஷன் பண்றது அயோத்தி கோயில், அதுக்கான வரவு செலவு திட்டங்கள் கட்டங்கள் ஒண்ணுமே கிடையாது. அதிலும் பல்லாயிரம் கோடி. 3 வேளாண்மை சட்டங்கள். 3 வேளாண்மை சட்டம் என்பது இந்திய துணைக்கண்டத்தினுடைய விவசாயத்தை கார்பரேட் கம்பெனிகளுக்கு விற்பது. கார்பரேட் கம்பெனிகள்கிட்ட விவசாயி நிலத்தை கொடுத்தோம்னா அந்த விவசாயியுடைய நிலத்துக்கு அவன் பயிர் வச்சுக்குவான், அவனே வித்துக்குவான். இவர்களுக்கு வருடம் ஒரு அமௌண்ட் கொடுக்கறோம் அப்படின்ற பேர்ல வர திட்டத்தை தான் எல்லாரும் எதிர்த்து போரிட்டாங்க. ஒரு வருஷம் 304 பேர் செத்து போனாங்க. திரும்பி கூட பார்க்கல அமித்ஷாவும் மோடியும். இங்க வந்து கதை பேசின்னு உட்கார்ந்தா என்ன தமிழ்நாட்டுக்காரங்க விவரம் இல்லாதுன்னா தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றலாம் என்று எவன் நினைத்தாலும் ஏமாந்து போவான். இதுல நாம இதெல்லாம் எதுக்காக நினைவுபடுத்துறோம்னா, இப்படிப்பட்ட அமித்ஷா திமுக மீது இந்த குற்றம் அந்த குற்றம் சொல்லிட்டு சும்மா வாய் புளித்ததோ மாங்காய் புளிச்சதோன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு திரியிறாரு. இங்க வரவர் மறுபடியும் என்ன பண்றாரு, தேர்தல் கூட்டணி அமைக்கிறதுக்காக பேச போறாராம். அதுதான் தேர்தல் கூட்டணினா RSS கூட்டணி. அந்த கூட்டணிக்கு உள்ள ஒருத்தன் போறான், ஒருத்தன் வெளில வரான். உள்ள போறதுக்கு முந்தி என்ன சொல்றான், ஐயோ பிஜேபி கூட நான் சேரவே மாட்டேன் அப்படின்றான். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு பிஜேபி நானும் கூட்டணின்றான். கை மாறிட்ட உடனே சரியாயிடுதுன்றாங்க. இப்படி கேவலமாக இழிவாக தமிழ்நாட்டு அரசியலையும் கேவலப்படுத்தி கொண்டிருக்கிற அமித்ஷா இன்னைக்கு புது கதை சொல்லிக்கிட்டு வராரு. திமுகவை அழிப்பேன் என்று சொல்லுகிற அமித்ஷா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், 75 ஆண்டு கால இந்த இயக்கத்தை அழிப்பேன் என்று சொன்னவெல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் கமிஷன் மேல வைக்கக்கூடிய வரக்கூடிய குற்றச்சாட்டுகள், இந்த குற்றச்சாட்டை பற்றி பெரிய அளவுக்கு இன்னைக்கு இந்தியா முழுக்க ஊடகங்கள் பேசுகின்றன. தெளிவாக ஆதாரங்களை வைத்திருக்கிறார். இந்த ஆதாரங்கள்ல தகப்பனார் பெயர், வாக்காளருடைய தகப்பனார் பெயர் என்பது ஆங்கில எழுத்துக்கள், பல எழுத்துக்கள் சேர்ந்த ஒன்றாக இருக்கிறது. எனவே அது உண்மையாக இருக்க முடியாது என்று ஒன்று தெளிவு. அது மட்டும் இல்லாமல் டோர், இந்த கதவு எண் 00 என்று போட்டிருப்பது கதவு எண் உண்மையாக இருந்திருந்தால் ஒரு கதவு எண் குறிப்பிடப்பட்டிருக்கும். எனவே 0 என்று இருப்பதில் அதுவும் போலியாகத்தான் இருக்க முடியும். அதுபோல ஒரு வீட்டில் ஏராளமான வாக்காளர்கள், அது மட்டும் இல்ல அவர்கள் பல்வேறு மதங்களை சார்ந்தவர்களாக அதில் பெயர்களை சேர்த்திருப்பது வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய்யான வாக்காளர்களை சேர்த்திருக்கிறார் என்ற ஐயம் எல்லோருக்குமே அது எழுகிறது. இது பற்றி அவர் ஏதும் பதில் சொல்லவில்லை தமிழ்நாட்டுக்கு வந்த உள்துறை அமைச்சர். ஆணவம் அகந்தை, நான் இப்படிதான் செய்வேன், என்ன செய்வீங்க அப்படின்ற மாதிரி இப்ப வெளிப்படையா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சிட்டு போகுத அப்படின்ற அந்த ஆணவ குரலும் அந்த கொடுமையான அந்த ஜனநாயக பேரழிப்பு செயல்களில் ஈடுபடக்கூடிய நரேந்திர மோடி அமித்ஷாவை வெளிப்படையா காட்டுறாங்க பாருங்க. நாங்க இப்படிதான், அவங்களுக்கு நீங்க எதையுமே நாங்க தப்ப தெரிஞ்சுதான் செய்யறோம், தப்ப சொல்லிதான் செய்வோம், முடிஞ்சா பாத்துங்கன்றாங்க. ஆனால் நீங்க சொன்ன மாதிரி என்ன இப்ப பெரிய சந்தேகம், ராகுல் கேட்டதுக்கு பிறகு எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களும் தெளிவான அறிக்கை விட்டாங்க. இந்த SIR என்றது சிவியர், என்ன சிவியர், என்ன தீவிர வாக்கு சேகரிப்பு, யார் கேட்டான்? சேர்த்தல் நீக்கல் என்பது சட்டப்படி எப்பொழுதும் உண்டு. தேர்தலில் அறிவிச்சுட்டாங்கன்னா 18 வயது எனக்கு இந்த தேதியில ஆச்சுன்னா அவன்லாம் இனிமேல் ஓட்டு போடலாம் அப்படின்னா அவன் போய் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி ஓட்டரை சேர போறான். அது வாக்காளர் பட்டியலில் வரப்போகுது. நாங்க வெளியூர் போறோம்னு சொன்னா அதை நீக்கிறதுக்கு எழுதி கொடுத்தா நீக்க போறாங்க, அவ்வளவுதான். மக்கள் ஓட்டு போடுவதற்கு ஆர்வத்தோடு வரக்கூடியதுதான் ஜனநாயகம். அந்த ஜனநாயகத்துள்ளார தீவிர வாக்காளர் சேகரிப்பு. யார் ஒண்ணு சேர்க்க சொன்னா நீ தீவிரம் என்று சொல்லுகின்ற போதே சர்வாதிகாரம் அங்க எட்டி பார்க்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க இப்ப சொன்னீங்க கணக்கெல்லாம், அதுல கொடூரம் என்னன்னு கேட்டீங்கன்னா வாரணாசி பிஜேபி வெற்றி பெற்றதே கடந்த தேர்தலில் நாமெல்லாம் நாம அதை நினைக்காம இதை கூடமா செய்வாங்க வாக்காளர் பட்டியலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்தலில் ஓட்டு கேட்டோம். ஆனா அவர்கள் திட்டம் போட்டு வாக்காளர் பட்டியலை ஏமாத்தி தான் மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்கு. லட்சக்கணக்கான ஓட்டு திருட்டு ஓட்டு, கள்ள ஓட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா வாரணாசியில நரேந்திர மோடி அதெல்லாம் ராகுலை வெளிப்படையா அழகா எடுத்து காமிச்சார். ராகுல் காட்டுகின்ற பொழுது வாரணாசியில அவருடைய நரேந்திர மோடி தொகுதியில ஒரு வீட்டுல 54 வயது உள்ளவருக்கு 52 பிள்ளைகள்னு கணக்கு போட்டிருக்கான். 52 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளைக்கு 78 வயசு, ஒரு கடைசி பிள்ளைக்கு 28 வயசுன்னு போட்டு ஓட்டர் லிஸ்ட்ன்றான். அங்க போனா வெறும் ஹாலு, எதுவுமே இல்ல.
என்னடான்னா 5 மணிக்கு அங்க வந்து பூத்தை வந்து இது பண்ணும்போது முடிக்கிறதுக்கு முந்தைய என்ன பண்ணுவான், ஒரு ஆளை கூப்பிடுவான், RSS உட்காந்து பட்டன் தட்டுவான், தட்டி ஓட்டை சேர்ப்பான். அதனாலதான் நவீன் பட்நாயக் இவங்க கூட தானே இருந்தார். நவீன் பட்நாயக் என்ன சொன்னார், ஒடிசாவில் சொன்னாரு, எங்க விடுதலை நாங்களும் பார்த்துட்டோம், 100 ஓட்டு மட்டுமே பதிவானதை நாங்க கூட இருந்து எங்களுடைய ஆட்கள்லாம் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. ஆனா ஓட்டு எண்ணி அதுக்கப்புறம் மிஷின் மூலியமா வரும்போது 150 ஓட்டாக அது வருது. எப்படி அந்த 50 ஓட்டு சேர்ந்தது, ஒரு பூத்திலையும் 100 ஓட்டு 50 ஓட்டு எப்படி சேர்ந்ததுன்னு அவரே கேட்டார். நீங்க கேட்டது வந்து அதான் நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியுது. எதிர்காலத்தில் எச்சரிக்கையாக இருந்து இவர்களை சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துருச்சு. அவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை பற்றியோ மக்களின் வாழ்க்கை பற்றியோ நாட்டின் நலன்கள் பற்றியோ எதை பற்றியுமே கவலை இல்லை. ஊழல், காங்கிரஸ் ஊழல், திமுக ஊழல் இப்படின்னு சொல்லக்கூடிய இவர்களுக்கு ஒண்ணு இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புறேன். காங்கிரஸ் இயக்கம் என்பது, காங்கிரஸ் கட்சி என்பது 54 ஆண்டுகள் இந்திய துணைக்கண்டத்தை ஆட்சி செய்திருக்கு. 54 வருஷம். அந்த 54 வருஷம் ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சியினுடைய சொத்து, அதனுடைய வருவாய் இன்றைக்கு இருக்கிற கணக்கு தெளிவாக எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 162 கோடி காங்கிரசினுடைய ப்ராப்பர்ட்டி அண்ட் மூமெண்ட்ஸ், சொத்துக்கள் எல்லாமே. ஆனால் 14 வருடங்கள் ஆண்ட பாரதிய ஜனதா, ஒன்லி 14 வருடங்கள் ஆட்சி செய்த பாரதிய ஜனதாவினுடைய கணக்குப்படி அவர்கள் கொடுத்திருக்கிற சொத்தின் அளவு 3596 கோடி. புரியுது இல்ல? 14 வருஷத்துல 3596 கோடியா? அவங்களாம் 54 வருஷம் ஆட்சி செய்தவங்களுடைய கட்சியில 162 கோடி. அது வழக்கமாக நடைமுறை இருக்கிற செலவுகளை பொறுத்து சுத்தி வரானுங்க. அதை நாம சந்திச்சுதான் ஆகணும், வீழ்த்தி தான் ஆக வேண்டும். நீங்க சொன்ன மாதிரி வெளிப்படையாகவே நாங்க இப்படிப்பட்டவங்க தான் அப்படின்றது இப்ப வெளியில தெரிய ஆரம்பிச்சிருக்கு. சந்திப்போம். ராகுல் காந்தி அவருடைய கடுமையான குற்றச்சாட்டு, தேர்தல் கமிஷன் மேல வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டினுடைய அடிப்படையில பொதுமக்கள் தேர்தல் கமிஷன் மேல உள்ள நம்பிக்கை இழக்க ஆரம்பித்து விட்டார்கள். பீகார்ல அவர் செல்லக்கூடிய இந்த ஊர்வலத்துல பெரிய அளவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் அவரை வந்து பின்தொடர ஆரம்பித்து விட்டார்கள் என்பது மக்களுடைய ஆதரவு ராகுலுக்கு இருக்கிறது. அதே போல இந்த தேர்தல் கமிஷன் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை மக்கள் பெருவாரியாக ஆதரிக்கிறார்கள் என்பதும் நிரூபணமாயிருக்கிறது. இப்ப தேர்தல் கமிஷன் மேல் வைக்கப்பட்ட அந்த நம்பிக்கை இழப்பு என்பது ஒருபுறம் இருந்தாலும், அந்த வாக்குச்சீட்டு எந்திரம் இவிஎம் மெஷின் மேல வைக்கக்கூடியதும் கடைசி நேரத்துல வாக்குப்பதிவு நிறைவடையக்கூடிய நேரத்துல 30% ஓட்டுகள் பதிவாகிறது என்பதே இந்த இவிஎம் மெஷின் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்குது. எனவே எதிர்காலத்துல இந்த இவிஎம் மெஷினுக்கு பதிலாக தாழ்ல வாக்குப்பதிவு முறை நேரடியாக ஏற்கனவே இருந்தது போல வாக்குப்பதிவு என்பது அச்சடிக்கப்பட்ட ஒரு தாளின் அடிப்படையில அதுல வந்து ஒவ்வொரு வாக்காளரும் எப்படி முத்திரை குத்துவார்களோ அதுபோல்தான் இன்றைக்கு பல்வேறு முன்னேறிய நாடுகள் கூட இருக்குது. அந்த முறைக்கு மீண்டும் திரும்புமா? அதை எதிர்கட்சிகள் வலியுறுத்துமா? உங்களது பார்வை. இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் நீங்க கேட்டது உண்மையான சிந்தனைக்குரியது, ஏற்புடையது. இந்திய கூட்டணி, ராகுல் காந்தி, எங்களுடைய தலைவர் தளபதி எல்லோரும் சேர்ந்து முடிவெடுத்து ஒரு கருத்தை இதன் மூலம் இந்த நிலையில வெளியிட இருக்கிறாங்க. எதுக்காக இதை சொல்றோம்னா, இயந்திரத்தினுடைய கோளாறுகள், இயந்திரத்திலே அவர்கள் செய்கிற மாற்றங்கள், சதித்திட்டங்கள் எவ்வளவு என்பதெல்லாம் வெளியில வந்துடுச்சு. இதுக்கு முந்தி தெரியாது, இப்ப தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால எல்லா கட்சிகளுமே ஒன்று திரண்டு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இதுல இன்னொன்னு மிக தெளிவாக உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை கண்டிச்சிருக்கு. தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் கிடையாது. புகாரை வாங்குறது, மனு வாங்கி நடவடிக்கை எடுக்கிற அதிகாரம்லாம் உனக்கு கிடையாது. நீ ஒழுங்கா தேர்தலை நடத்தணும், வாக்காளர் சீட்டை கொடுக்கணும், வாக்காளர்கள் பதிவு ஒழுங்காக வந்து ரிப்போர்ட்ஸ் பண்ணணும், அதை வந்து அரசியல் கட்சிகளுக்கு, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு அந்த பட்டியலை கொடுக்கணும் தேர்தலுக்கு முந்தைய. இதெல்லாம் தான் உன்னுடைய வேலை. ஒழுங்கா ஓட்டை எண்ணி விடைய சொல்றது, ஒரு ரிசல்ட்டை சொல்ல வேண்டியது உன்னுடைய வேலையாச்சே தவிர நீ ஒரு பெரிய இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. உன்னோட என்ன தனி அதிகாரங்கள்லாம் கிடையாது. அப்படி என்பதையும் சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு இன்னொன்னையும் சொல்லிடுச்சு. பீகார்ல 65 லட்சம் பேர் வாக்காளர்களை நீக்கிட்டு 38 லட்சம் பேர் நாட்டை விட்டு, பீகாரை விட்டு வெளியில் போயிட்டாங்க, வேலைக்கு பல்வேறு இடங்களுக்கு போயிட்டாங்க. எல்லாம் 6 லட்சம் பேர் தமிழ்நாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு இந்த கதையெல்லாம் சொல்லி, தமிழ்நாடு போன்று இருக்கிற தன்மானமும் சுயமரியாதையும் உள்ள தந்தை பெரியாரின், அறிஞர் அண்ணாவின் திராவிட மாடல், முத்தமிழறிஞர் கலைஞரின் இந்த பூமியில எங்களுடைய தலைவர் தளபதியினுடைய ஆட்சி அவங்கள் கண்ணை உறுத்துது. அதனால என்ன பண்றான்,
வெளி மாநிலங்கள் இருக்கக்கூடியவங்க எல்லாம் கொண்டாந்து இங்க எப்படியாவது வாக்காளர் பட்டியல சேர்த்துடணும், ஒரு தொகுதியிலும் சேர்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்தணும், கணக்கு பண்ணணும். ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இந்திய கூட்டணி அதை சந்திக்க தயாராகிவிட்டது. சுப்ரீம் கோர்ட் கரெக்டா அந்த 65 லட்சம்ன்றத மீண்டும் சேர்க்க வேண்டும். அதான் முக்கியம். மீண்டும் அவர்களை சேர்க்க வேண்டும். சேர்க்கின்ற பொழுது நீங்கள் கேட்கிற 11 ஆவணங்கள் என்பதெல்லாம் பெரிதல்ல. 11 ஆவணங்கள் இல்லை என்றாலும் ஆதார் அட்டை ஒன்று போதும். ஆதார் கார்டு காட்டினாங்கன்னா இட் இஸ் ஒன்லி ஐடென்டிபிகேஷன் கார்டு, ஆல்ரெடி கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு அதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டு இந்த ஐடென்டிபிகேஷனுக்கு ஆதார் அட்டை இருக்கு, இந்த ஆதார் அட்டையை வாங்கிட்டு பதிவு பண்ணணும் உத்தரவு போட்டு கோர்ட்டு. ஆக உச்ச நீதிமன்றம் தெளிவாயிடுச்சு, மக்கள் மன்றமும் தெளிவாக இருக்கிறது, அரசியலிலே ஜனநாயகத்தை காக்கின்ற இயக்கங்களும் தெளிவாக இருக்கின்றன. ஆனால் பாரதிய ஜனதா என்பது மட்டும் ஹிட்லரிசம். ஜெர்மன்ல ஹிட்லர் முதல்ல வரும்பொழுது நான் ஜனநாயகத்தை பாதுகாக்க போறேன், ஊழலை ஒழிக்க போறேன்னு சொன்னவன் தான். சொல்லிட்டுதான் தன்னுடைய வேலையை அடுத்த கட்டத்துக்கு போனான். ஜனநாயக அடிப்படையில வரேன்னு சொல்லிட்டு தான் சர்வாதிகாரி ஆனா. அந்த பாணியில அந்த பாதையில மோடி ஒழுங்கா அப்படியே அழிஞ்சு நெளிஞ்சு நடந்து போயிட்டு இருக்காராம். கூடவே அமித்ஷாவும் போறாங்க. கூட்டத்திற்கு ஒரு முடிவை கட்ட வேண்டும் என்ற நிலை வந்துடுச்சு. என்ன ஒரே ஒரு இதுன்னா வெளிப்படையா மாட்டிக்கிட்டானுங்க. வெளிப்படையா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, இனி அவர்கள் திட்டம் எதுவும் நடைபெறாது, இங்க ஒன்றும் ஜெயிக்க முடியாது. வேறும் வேரடி மண்ணுமாக திமுகவை திராவிட இயக்கத்தை அழிப்பன்னு சொன்னவன் வேறும் வேரடி மண்ணுக்கும் கீழே புதைந்து போகின்ற நிலைமைகள். அவனுடைய புதைந்து போறதுன்னா அவனுடைய அமைப்பு அவனுடைய இயக்கத்துக்கு இங்கு வேலை கிடையாது என்பதையும் நாம இங்க தெளிவாக நம்ம மக்கள் எடுத்து சொல்வதற்கு இருக்கிறாங்க. நிறைய செய்திகளை பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.